போன காணொளியில் பூரி ஜெகநாதர் கோயிலின் மர்மங்களை பற்றி பார்த்தோம். அந்த கோயிலை கட்டியவர்கள் பாண்டி மன்னர்கள் என்பது போல் ஒரு குறிப்பை கூறியிருந்தோம். அந்த குறிப்பின் உண்மைத்துவங்களை இப்போது இந்த காணொளியில் காணலாம். வாருங்கள். பாண்டிய மன்னர்களின் பங்களிப்பு பற்றிய தகவல்களும் சில இடங்களில் கிடைக்கின்றன. பாண்டியர்கள் தென்னிந்தியாவிலிருந்து பூரி கோவிலை புனரமைக்கும் பணிகளில் அங்கம் வகித்ததாகவும், குறிப்பாக கோவிலின் திருவிழாக்களுக்கு நன்கொடை அளித்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த காலத்தில் பாண்டியர்கள் வெற்றி பயணங்கள் மூலம் கர்நாடகம் மற்றும் ஒடிசா பகுதிகளுக்குச் சென்று பூரி கோவிலின் பராமரிப்பில் பங்காற்றியிருந்ததாக சில தலபுராணங்கள் மற்றும் புகழ்களஞ்சியங்களில் குறிப்புகள் உள்ளன. எதை உண்மையாக கருதலாம்? முக்கிய கோவில் கட்டுமானம். கோவில் முதன்மையாக கிழக்கு கங்கை மன்னர்களால் கட்டப்பட்டது என்பது வரலாற்று ஆதாரங்கள் மூலம் உறுதியாகும். பாண்டியர்களின் பங்களிப்பு. பாண்டியர்கள் தனது சமய தியானத்திற்கு புகழ்பெற்றவர்கள். ஆகவே அவர்கள் பூரி கோவிலுக்கு நன்கொடை அளித்திருக்கலாம் அல்லது சிறு சீரமைப்புகளில் பங்காற்றியிருக்கலாம். ஆவணங்கள். கோவிலின் தொல்லியல் பதிவுகள் அல்லது கட்டுமான வரலாற்றில் பாண்டியர்கள் பற்றிய நேரடி ஆதாரங்கள் குறைவாகவே உள்ளன. இருப்பினும் பர்மா மற்றும் தென்னிந்திய மன்னர்கள் ஜெகநாதர் கோவில் பணிகளில் பங்கு வகித்திருப்பதற்கான தடயங்கள் இருக்கலாம். முடிவு. பூரி ஜெகநாதர் கோவிலின் முதல் கட்டமைப்பு கிழக்கு கங்கை மன்னர்களால் தொடங்கப்பட்டது என்பது உறுதி. ஆனால் அவர்கள் கைவிட்ட பிறகு பாண்டிய மன்னர்கள் கோவில் மேற்படியாக கட்டியிருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் அவர்கள் இதனை உருவாக்கியவர்களாக கருதுவது தவறாகும். இதைப் பற்றி மேலும் ஆராய்வதற்கு தொல்லியல் மற்றும் பழமையான தலபுராணங்களின் ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது இன்றும்.